2005 2020 வரைக்கும் புஸ்தகம் கொடுத்து விளையாடினாப்ப நம்மளால இந்திய டீமுக்காக வேற யாரும் நம்ம சுரேஷ்குமார் ரெய்னா தான். நம்மள ஒரு 3D பிளேயர்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் மூணுலேயும் நம்மளுக்கு கலக்குவாப்பில். பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா டீப் கவரில் சூப்பராக சிக்ஸ் அடிப்பார். டைமிங்கில் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பாலுக்கே வலிக்காமல் சிக்ஸ் அடிப்பாப்பில் நம்மளால். அந்த மாதிரி வேற ரகத்தில் சிக்ஸ் அடிப்பார். அந்த மாதிரில எந்த பிளேயரும் சிக்ஸ் அடித்து நம்ம பார்த்ததில்ல. அந்த மாதிரி அடிப்பாப்பில் டீப் கவருக்கு மேலே பந்துக்கே வலிக்காமல் சிக்ஸ் அடிப்பாப்பில். அந்த மாதிரிப்பட்ட பிளேயர். பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்டில் செஞ்சுரி அடித்த முதல் இந்தியர் இவர் தான். டெஸ்ட்டு, ODI 2020 மூணுலேயும் செஞ்சுரி அடித்த முதல் நம்ம இந்தியன் பிளேயர் இவர் தான். அவருக்கு இப்போ நிறைய பேர் அடிச்சிட்டாங்க. அவருக்கு விதை போட்டு நம்ம சுரேஷ்குமார் ரெய்னா தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயராக ஒரு பேட்டிங் பண்ணும்போது ஆப்போசிட் இருக்கிற பிளேயர் செஞ்சுரி அடிக்கும்போது அவர் செலிப்ரேட் பண்ணுறாரோ இல்லையோ, அவரோட செஞ்சு இவர் செலிப்ரேட் பண்ணிட்டு ஓடுவார். அந்த மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயர். மிஸ்டர் IPL பட்டம் வேற உண்டு. அதெல்லாம் சும்மா வரலாம். வருஷம் IPL 400 ரன் அடிப்பார். அதனால அவர் ஒரு கன்சிஸ்டன்சி விளையாடுறதுனால மிஸ்டர் IPL ஒரு பட்டமும் கிடச்சி. 2015 முக்கியமாக பெரிய தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பார். பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக சுரேஷ் ரெய்னா 25 பாலுக்கு 86 ரன் வேற லெவலில் அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி அடிலாம் எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அடிப்பாப்ல. 350 ஸ்ட்ரைக் ரேட்டு. 25 பாலில் 84 அடிக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியல. 6 ஓவரில் அன்னைக்கு 100 ரன் அடிச்சு CSK. அது பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கும் மனுஷன் ஏர்லேயே பறந்து பிடிப்பாப்புல. ஜாண்டியர்ஸே அவரை பாராட்டுக்காருன்னா பார்த்துடுங்க இப்படிப்பட்ட பிளேயராக இருப்பார்னு. அது மனுஷன் பேட்டிங் ஃபீல்டிங் மட்டும் இல்லை, கிரவுண்டில் பண்ணுறதுலையும் அவரை அடிச்சிக்க முடியாது. ஒரு மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா பில்லி போர்டு விக்கெட் எடுக்கும்போது ஒரு பின்னாடி பண்ணி இவரும் விக்கெட் கொடுப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். மனுஷன் பேட்டிங் ஃபீல்டிங் மட்டும் எல்லாத்துலேயும் நல்லா செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாப்புல. ஃபைனலாக 2020 தலை தோனி அனௌன்ஸ் பண்ணோன்னா இவரும் தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். தோனியே போயிட்டார், நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு ½ ஹவரில் இவரை ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். என்னோட ஃபேவரட் பிளேயரே சுரேஷ்குமார் ரெய்னா தான். உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.